உச்சநீதிமன்றத்தால் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தேசபந்து தென்னக்கோன் பொலிஸ் மா அதிபர் பதவியை வகிக்க முடியாது என்று சொல்லி இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த இடைக்கால தடை உத்தரவு நடைமுறையில் இருக்கிற காலப்பகுதிக்குள்ள அந்த பதவிக்கு பொருத்தமான தகமை இருக்கிற ஒருத்தரை நியமிக்க சொல்லியும் உச்சநீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ எதிர்வர போகிற நாட்களில் தேசபந்து தென்னக்கோன் பொலிஸ் மா அதிபர் பதவியை வகிக்க மாட்டார். இதுக்கு பிறகு என்ன நடக்கும், இந்த வழக்கு விசாரணையில் என்ன நடந்ததுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜன். தேசபந்து தென்னக்கோன் பொலிஸ் மா அதிபர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட விதம் பிழையானது. சட்டவிரோதமான முறையில் உரிய நடைமுறையை பின்பற்றி இந்த நியமனம் செய்யப்படலை என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு 9 தரப்புகளால் உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு பதிவு செய்யப்பட்டிருந்தது. மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் அவரோட பதவி உரிய நடைமுறையை பின்பற்றி செய்யப்படலைன்றது. ஆனால் இதை தவிர அவருக்கு எதிராக ஏராளமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமான குற்றச்சாட்டு. அந்த தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு 10 நாட்களுக்கு முதல்லையே ஏப்ரல் 11ஆம் தேதியே அந்த காலப்பகுதியில் மேல் மாகாண பிரதி பொலிஸ் அதிபர் பதவியை வகித்த நந்தன முனசிங்கவால ஒரு மிக முக்கியமான உளவு தகவல் தேசபந்து தென்னக்கோனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியான ஒரு தகவல் கிடைச்சிருந்தும் கூட அந்த தகவல் சம்பந்தமா உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ இல்லாட்டி தேவாலயங்களில் தாக்குதல் நடத்தப்பட இருக்குன்ற தகவல் கிடைச்சதுக்கு பிறகும் கூட உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை செய்யறதுக்கும் அவர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல என்ற விஷயம் ஒரு குற்றச்சாட்டா ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது. இன்னும் ஒரு பக்கம் அந்த உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமா விசாரணை நடத்தின ஜனாதிபதி ஆணைக்குழுவும் இந்த குற்றச்சாட்டு உண்மையானதுதான் என்று சொல்லி அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கணும் என்ற உத்தரவையும் பிறப்பிச்சிருந்தது. அந்த மாதிரியான ஒரு உத்தரவு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவால் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட விசாரணை நடத்தப்பட்டதா சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த விசாரணையும் கூட உரிய முறையில் நடத்தப்படலை. என்னன்னு சொன்னால் பொலிஸ் மா அதிபர் பதவியை அவர் வகிச்சிருந்த காலப்பகுதியில் தான், முக்கியமான பதவியை வகிச்ச காலப்பகுதியில் தான் அந்த விசாரணை நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. குறிப்பாக ஒரு நபர் உயர் பதவியை வகிக்கிற நேரத்தில் அவருக்கு கீழே பதவி வகிக்கக்கூடியவர்களை கொண்டு நியமிக்கப்படுற ஒரு குழுவால நியாயமான முறையில் அந்த விசாரணையை செய்ய முடியாது. அதில் ஒரு நீதியை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த விசாரணைன்றது தேசபந்து தென்னக்கோன் சம்பந்தமாக நடத்தப்பட்ட போலீஸ் ஒழுக்காற்று விசாரணைன்றது இந்த விதத்தில் தான் நடத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் அவருக்கு எதிராக ஏற்கனவே சுமத்தப்பட்டிருந்தது. இதை தவிர 2022ஆம் ஆண்டில் பொருளையில் ஒரு தேவாலயத்தில் கைக்கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்பட்டு அது சம்பந்தமான விசாரணைகளை நடத்தினதும் தேசபந்து தென்னக்கோன் தலைமையிலான குழுதான். ஆனால் கடைசியில் அந்த தேவாலயத்தில் பணியாற்றி வந்த ஒருவர் அந்த கைக்கொண்டு இருக்குன்னு சொல்லி அடையாளம் கண்டு அதை போலீஸுக்கு தெரியப்படுத்தின நபர் கடைசியில் கைது செய்யப்பட்டாரே தவிர உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அந்த நபர் தேவாலயத்தில் சேவையாற்றி வந்த நபர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிறகு விடுவிக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் கூட இதனுடைய உண்மையான குற்றவாளி யாருன்றதை தேசபந்து தென்னக்கோன் தலைமையிலான விசாரணை குழு கண்டுபிடிக்கிறதுக்கு தவறி இருந்தது என்ற குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருந்தது. இதை தவிர சிலர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதுக்கு தேசபந்து தென்னக்கோன் காரணம் என்ற குற்றச்சாட்டும் கூட அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்தது. அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகி இருந்தது. நட்ட ஈடு செலுத்த சொல்லியும் அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதை தவிர மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான் கோட்டா கோகம் அங்கு நடத்தப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டம் கலைக்கப்பட்ட அந்த நாள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதுல அரசியல்வாதிகள் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மேல கடுமையான ஒரு மிலேச்சத்தனமான தாக்குதல் நடத்தப்பட்ட வன்முறை சம்பவம் பதிவாகி இருந்தது. அது மஹிந்த ராஜபக்ச தரப்பால் இல்லாட்டி மொட்டு கட்சி சார்பானவர்களால சனத் நிஷாந்த மாதிரியான அவர் இப்போ உயிரோட இல்லை. ஆனால் அவருடைய தலைமையில தான் இந்த மிலேச்சத்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்திலேயும் இந்த பிரதேசத்துக்கு பொறுப்பாக இருந்தவர் தேசபந்து தென்னக்கோன் இந்த மாதிரி அரசியல்வாதிகளோட நெருக்கமா செயற்பட்டிருந்தார். பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு உயர் பதவியில் இருக்கிற நபர் அரசியல்வாதிகளோட சேர்ந்து கொண்டு அந்த குண்டர்களோட சேர்ந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மேல தாக்குதல் நடத்தினவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டு பொதுமக்களால் மட்டும் முன்வைக்கப்படல. இலங்கையினுடைய சட்டமா அதிபர் திணைக்களமும் சட்டமா அதிபர் கூட இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கப்படணும், அவர் கைது செய்யப்படணும் என்ற விஷயத்தை சிஐடிக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருந்தார். ஆனால் தேசபந்து தென்னக்கோன் என்ன செஞ்சாருன்னு சொன்னா மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடி அந்த உத்தரவை மீள பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு சட்ட
ஓட்டையை பயன்படுத்தி கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தார். ஆனாலும் கூட சட்டமா அதிபர் திணைக்களம் அவரை குற்றவாளி இல்லாட்டி சந்தேக நபராக பெயரிடுறதுக்கு இந்த காலி முகத்திடல் போராட்டம் அதில் ஈடுபட்டவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் சம்பந்தமா அவரை சந்தேக நபராக பெயரிடுறதுக்கு தொடர்ச்சியாகவே சட்டமா அதிபர் திணைக்களம் வந்து செயற்பட்டு வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. இப்படி ஏராளமான குற்றச்சாட்டுகள் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக இருக்கு. அதுல ஒரு குற்றச்சாட்டு தான் இப்ப அவருடைய பதவின்றது உரிய முறையில் செய்யப்படலை என்ற விஷயம். இந்த விஷயம் சுட்டிக்காட்டப்பட்டு அடிப்படை உரிமை மீறல் மனுவை 9 தரப்புகள், குறிப்பாக கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை உட்பட 9 தரப்புகளால் உச்சநீதிமன்றத்தில் இந்த மனு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை பரிசீலித்து அதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியும் என்றதுக்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு. அந்த விசாரணை நடத்தப்பட இருக்கிறதால தான் இப்ப தேசபந்து தென்னக்கோன் தன்னுடைய பதவியை இழந்திருக்கிறாரு. அந்த இடைப்பட்ட காலத்துக்கு இது ஒரு இடைக்கால தடை உத்தரவு. அந்த இடைக்கால தடை உத்தரவு நடைமுறையில் இருக்கும் வரைக்கும் அந்த பதவிக்கு பொருத்தமான ஒரு நபர், தகமை இருக்கிற ஒரு நபர் நியமிக்கப்படணும் என்ற விஷயமும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புல உத்தரவுல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா அரசியலமைப்பு பேரவை என்று சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கு. இந்த அரசியலமைப்பு பேரவை எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னா 19வது அரசியலமைப்பு திருத்தம் மூலமா ஜனாதிபதியா மைத்ரிபால சிறிசேன இருந்த காலகட்டத்தில் தான் இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டிருந்தது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிக்கு ஏராளமான அதிகாரங்கள் இருக்கு. தான் தோன்றித்தனமான சில தீர்மானங்கள் எடுக்க முடியும். தனக்கு விருப்பமானவர்களை முக்கியமான பதவிகளுக்கு அவர் நியமிக்க முடியும். இதை தடுக்கணும் என்ற அடிப்படையில் தான் இந்த அரசியலமைப்பு பேரவை என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த அரசியலமைப்பு பேரவை என்ற அமைப்பு ஜனாதிபதியோட அதிகாரங்களை குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட அதை பயன்படுத்தி கொண்டு தனக்கு விருப்பமான ஒருத்தரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நியமிச்சார் என்ற குற்றச்சாட்டும் கூட முன்வைக்கப்பட்டிருந்தது. என்ன சொன்னா இது ஒரு வாக்களிப்பு முறை மூலமா அந்த பதவிக்கான நபர்கள் தெரிவு செய்யப்படுவாங்க. குறிப்பா இதுல இருக்கிற சில உறுப்பினர்கள், அரசியலமைப்பு பேரவையில சில உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த உறுப்பினர்களுக்கு வந்து ஜனாதிபதி அந்த ஒரு பதவிக்கு வந்து யாரை நியமிக்கிறதுக்கு விரும்புகிறாரோ இதுக்கு முதல்ல அவர் நினைச்சா தானே அந்த நியமனத்தை நேரடியாக செய்ய முடியும். ஆனா அரசியலமைப்பு பேரவை என்று சொல்லப்படுற அமைப்பு உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு அரசியலமைப்பு பேரவைக்கு தன்னுடைய பரிந்துரையை ஜனாதிபதி முன்வைக்க வேண்டியிருக்கு. தேசபந்து தென்னக்கோனையும் பொலிஸ் மாதிபர் பதவிக்கு நியமிக்கிறதுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு பரிந்துரையை அரசியலமைப்பு பேரவைக்கு முன்வைக்கிறாரு. அங்க ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படுது. தேசபந்து தென்னக்கோனுக்கு ஆதரவா 4 வாக்குகள் கிடைக்குது, எதிரா 2 வாக்குகள் கிடைக்குது. 2 பேர் வாக்களிப்பிலிருந்து விலகி இருக்கிறாங்க. தங்களுடைய வாக்கை வந்து அவங்க பதிவு செய்யல. ஆனா சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன் என்ன செய்யறாருன்னு சொன்னா அவர் தான் அந்த அரசியலமைப்பு பேரவையினுடைய தலைவர். அவர் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்புறாரு. இந்த 2 பேரும் வாக்களிப்பிலிருந்து விலகி இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய வாக்க எதிராக அளிக்கப்பட்ட வாக்குன்னு சொல்லி நான் கருத்துல கொண்டு என்னுடைய தீர்மானம் மிக்க வாக்க இதுல நான் பதிவு செய்யறதுக்கு விரும்புறேன் என்ற விஷயத்த சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன ஒரு கடிதம் மூலமா ஜனாதிபதிக்கு அறிவிச்சிருந்தாரு. அந்த அடிப்படையில தான் தேசபந்து தென்னக்கோனுக்கான இந்த நியமனம் என்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இது முறையற்ற விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நியமனம் என்ற விஷயம் தான் இப்ப உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த வழக்குல சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அந்த வழக்கு நவம்பர் மாதம் திரும்பவும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. அது வரைக்கும் ஒரு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்குல வந்து பிரதிவாதிகளா ஜனாதிபதி நேரடியா இல்லாட்டியும் கூட ஜனாதிபதி சார்பா சட்டமாதிபர் பிரதிவாதியா பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறாரு. அதே நேரம் தேசபந்து தென்னக்கோன் அரசியலமைப்பு பேரவையினுடைய தலைவர் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன் என்று சொல்லி சில தரப்புகள் இதுல பிரதிவாதிகளா பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இது சம்பந்தமா ஏதாவது ஆட்சேபனை இருக்குமா இருந்தா 6 கிழமைகளுக்குள்ள அந்த ஆட்சேபனைகளை வந்து பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் சொல்ல முடியும் என்ற விஷயத்தையும் உச்ச நீதிமன்ற உத்தரவுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த உத்தரவுன்றது தனிய தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான உத்தரவு மட்டும் கிடையாது. அரசியலமைப்பு மீறப்பட்டிருக்கு என்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் சில எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் சுட்டிக்காட்டி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. என்னன்னு சொன்னா அரசியலமைப்பு பேரவை என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டதே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜனாதிபதியுடைய அதிகாரங்களை குறைக்கணும், ஒரு சர்வாதிகாரியா ஜனாதிபதி செயற்படக்கூடாது என்றதை நோக்கமாக கொண்டுதான். ஆனா இந்த நியமனத்தை பார்க்கிற நேரத்தில் ஜனாதிபதி தான் தோன்றித்தனமா செயற்பட்டிருக்கிறாரு. அதுக்கு சபாநாயகரும் உடந்தையா செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டு வந்து தொடர்ச்சியாவே முன்வைக்கப்பட்டு வருது. நாட்டுக்கு பாதுகாப்புக்கு இல்லாட்டி நீதிக்கு பொறுப்பா இருக்கிற ஒரு அமைப்பு தான் போலீஸ் என்றது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு, பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான் போலீஸ் திணைக்களம் என்றது. அந்த போலீஸ் திணைக்களமே மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற போலீஸ் திணைக்களத்துக்கு பொறுப்பான உயர் பதவியா கருதப்படுற போலீஸ் மாதிபர் பதவி என்றதே நியாயமற்ற முறையில தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா இலங்கையில ஒரு நீதியை வந்து யாராலையும் எதிர்பார்க்க முடியாது.
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.